சுஷிலா, உன் மனசுல இப்படி ஒரு எண்ணம் வர்றதுக்கு நான் காரணமா இருந்தேன்னா என்ன மன்னிச்சுடு. அதே நேரத்துல மறந்துடு. முடியாது, மறக்க முடியாது, அவ்வளவு லேஸ்ல அழிக்க முடியாது. ஒண்ணு மட்டும் சொல்றேன், கனவோ நிஜமோ நான் வாழ்ந்தது வாழ போறது ரெண்டுமே உங்களோட தான். பைத்தியக்காரத்தமா பேசாத சுஷிலா. என் வாழ்க்கை நிறுத்தம் இல்லாதது. என் வாழ்க்கை கையில் இல்ல, என்கிட்ட இருக்கு. 44 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சவனை பிடிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு என்கிட்ட இருக்கு. ஒவ்வொரு நாள் ராத்திரி தூங்க போறப்போ அவனை இன்னைக்கும் பிடிக்க முடியலன்னு வெக்கமா இருக்கு, வேதனையா இருக்கு. இப்ப வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு உயிரை வாங்குறீங்களப்பா. அந்த திருடனை உன்னால பிடிக்க முடியாதுடா. ஏன்? ஆருக்கு ஒண்ணு கூட உன்னால சுட முடியல. யூ ஆர் நாட் காம். நீ அமைதியா இல்ல, நீ அமைதியான சூழ்நிலையில இல்ல. ஆருக்கு ஒண்ணு கூட மிஸ் ஆகல. ஏன் தெரியுமா? ஐ எம் மேரிட், யூ ஆர் அன்மேரிட். ஐ எம் செட்டில்டு, யூ ஆர் அன்செட்டில்டு. மோதத்துக்கு அளவு கூட. மாடல் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ஏதோ ஒரு மாடல். தாலி மாடலுங்க. இத்தனை தாலியா இருக்கு. இதுல பிராமின்ஸ் போடுற தாலி எது? பிராமின்ஸ்ல பல வகை இருக்குங்க. வடகலை, தென்கலை, வடமர், வாத்திமர், பிரகச்சரணம், அர்த்த சாஸ்திரம், தெலுங்கர், கன்னடர், நம்பூதிரி. பிராமின்ஸ் தாலியில இத்தனை வகையா இருக்கு? ஆமாங்க. கொஞ்சம் பாருங்க. இது எந்த பிராமின்ஸ் போடுற தாலி? இது பிராமணாலவே இல்லீங்க. சரியா பார்த்து சொல்லுங்க. இது ஒரு பிராமணன் போடுற தாலி. ஐயா, நான் 27 வருஷமா இந்த தொழில் இருக்கேன். நான் நிச்சயமா சொல்றேன், இது பிராமணால் போடுற தாலியே இல்ல. அப்படியே? ஆமாங்க. அப்படியே சொல்றீங்க? ஆமாங்க. அப்போ தேங்க்யூ பெரியவரே. அப்பா, 6 கார் அடிச்சிங்கல்ல, நானும் அடிக்கணும். என்ன தம்பி பண்றீங்க? ஸ்பூன்லி ஆட்டம்னே. ஸ்பூன்லிங்க? ஆமா, சொல்லி ஆட்டம். நாங்க நுடிச்சுக்க நீ கூட கத்துக்கலாம். எப்படிங்க? இப்ப என் வாயில ஸ்பூன் இருக்கா, இப்ப மாமி வாயில ஸ்பூன் இருக்கா. இந்த எலுமிச்சம்பழத்தை என் வாயில இருக்க ஸ்பூனால நெம்பி எடுத்தா ஒரு கோல் அடிச்சுட்டேன். இப்ப அடிக்க கோல். கீழே துப்பு. மாவனை இனி ஒரு தடவை இந்த ஸ்பூன்லிங் விளையாட்டு விளையாண்ட வாயை அப்படியே வச்சு எடுத்து போடுவேன். நாக்கு தண்ணிப்பா மாதிரி வெளியே நீட்டு உள்ளேறான். டேய், இது என்னடா இது? இதுவா நெக்ஸ்ட் கேம்னே. இது என்ன கேம்? இப்ப ஒரு முனைய நான் வச்சுக்கிறோம்னா இன்னொரு முனைய மாமி வச்சுக்கிறோமா, ஒவ்வொரு பழமா உறிஞ்சு உறிஞ்சு எடுப்போம். யாரு அதிக பழம் உறிஞ்சுறாங்களோ அவங்களுக்கு ஒரு கால். பியூட்டிஃபுல் கேம். இந்த கேமுக்கு நேம் என்னங்க? சப்ளிங் ஆட்டம்னே. சப்ளிங் ஆட்டமா? அதான் சப்பி சப்பி ஆட்டமே. அதான் சப்ளிங்கா? சப்ளிங் ஆட மாட்டான். ஆமா, இவருக்கு பொறாமை. ஒரு ஆட்டம் கூட விளையாடுறியா? மாமி ராத்திரி விளையாடுவான். நில்றா. டேய், வாடுவா, நீ இன்னைக்கு இந்த பக்கமா குத்துக்கொலை பண்ணி போடுறேன். சார், டெலிகிராம். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. என்னண்ணே, உங்க அப்பா விட்டுக்கிட்டாரா? இல்ல, நட்டுக்கிட்டாரு. போடா. பெருசு, உங்க சொந்தக்கார பொண்ணு அதான் சுகந்தி, அதுக்கு திடீர்னு கல்யாணம் ஏற்பாடு ஆயிருச்சா. நம்ம எல்லாரையும் வர சொல்லி தந்தி கொடுத்துருக்கு. அப்படியா? எடுத்துக்குவோம். என்ன, சுகந்திக்கு கல்யாணமா? அவளுக்கு லோன் கொடுக்க ஆள் கிடைச்சிருச்சு. இனி மாப்பிளையும் பொண்ணு டிக்கிலோனா எங்க? டெல்லியில டிக்கிலோனா.
தேடிட்டு இங்கே வந்துட்டான்பா. கிட்ட நெருங்கி வந்துட்டான்பா. வந்துருப்பா. ஏண்டா ஒரு கல்யாண மாப்பிள்ளை சீக்கிரம் வருது இல்ல? கரெக்டா முகூர்த்த நேரத்துக்கு தான் வர்றா. போய் சீக்கிரம் டெசிஷன் பண்ணுவோம். மாப்பிள்ளையா? தாத்தா நல்லா நக்கி சாப்பிடுங்க. இது சுஷீலா, என் கசின். இது தாத்தா, இது பாப்பா மாமி, இவர் கிச்சா கிருஷ்ணமூர்த்தி. இவெல்லாம் இவர் அப்பள கம்பெனில தான் வேலை செய்றாங்க. இவர் மணி அண்ணன். ஹலோ, நைஸ் மீட்டிங். என்ன சுகந்தி,
உன் புருஷன் பெரிய போலீஸ் ஆபீசர்னு சொன்னாங்க. மூஞ்சில கல்யாண கலையே இல்ல. எப்ப பார்த்தாலும் ஒரே டென்ஷனா இருப்பாரு போல இருக்கே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. மெட்ராஸ்ல 44 கோடி திருட்டவனை கண்டுபிடிக்க முடியல. அதான் ஒரே டென்ஷன். இதுக்கு எதுக்கு டென்ஷன் ஆகிட்டு? எவனையாவது ஒரு 4 பேர் உள்ள புடிச்சு போட்டு கண்டுபிடித்து விட்டோம், புலன் விசாரணை நடக்கிறது அப்படின்னு பேப்பர்ல நியூஸ் கொடுக்க வேண்டியதானே? அதானே இப்ப லேட்டஸ்ட் ஃபேஷன். இல்ல நக்கி தாத்தா? அட யாருமே கிடைக்கலன்னு வைங்க, எங்க 2 பேரும் உள்ள புடிச்சு போடுங்க. குட் ஜோக். அதுக்கு இல்ல, நீங்க தேடிட்டு இருக்கிற ஆளு ஐயர்னு சொன்னாங்க. நம்ம கிச்சா ஐயர் தான், புடிச்சிட்டு போங்க. நான் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க ஐயர் இல்ல. சுகந்தி, இன்னைக்கு சாயந்தரம் நான் மெட்ராஸ் போறேன். அந்த மோதிரம். அட கடவுளே, நான் ஏதோ விளையாட்டுக்கு தான் அதை தூக்கிட்டு வந்தேன். அப்புறம் ஏன்டா அப்படி செஞ்சோன்னு வருத்தமா போச்சு. அது எங்க வச்சேன்னு தெரியல. நான் தேடி கொடுத்துறேன் கிச்சா. இல்ல, அது மோதிரம் மட்டும் இல்ல. கிச்சா, ஏற்கனவே அந்த மொட்டை நமக்கு சொந்தக்காரன் ஆயிட்டான். இப்ப போய் அந்த மோதிரத்தை கேட்டு மாட்டிக்கணுமா? வா, நம்ம ஊரை போய் சுத்தி பார்க்கலாம். இன்னைக்கு சாயந்தரமே நம்ம மெட்ராஸ் போறோம். என்ன திடீர்னு? கீழக்கரையில போலீஸ் பிடிச்ச 2 கோடி கடத்தல் தங்க வெளியே ஐஜி ஆபீஸ்ல பார்வைக்கு வைக்கிறாங்களா? அங்க போட்டு இங்க போட்டு கடைசியில பெருமாளுக்கே நாம போட போறோமா?